ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, பால் அண்ட் த பாய் அப்படின்ற மலையாளம் ஃபிலிம் தான். இது வந்து டைரக்டர் சிதம்பரம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிதம்பரம்னு சொன்னா அவங்க நம்மள பல பேருக்கு தெரியாது. மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்டர் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அங்க ஒரு மெகா பிளாக் பஸ்டரான மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை எடுத்த சிதம்பரம் தான் வந்து அவரோட அடுத்த படமா இந்த படம் வந்திருக்கு. அண்ட் ஒரு மிகப்பெரிய சக்சஸ்க்கு அப்புறம் அவரோட அடுத்த படம் வந்து ஒரு பெருசா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சைலண்டா வந்திருக்கு. பெருசா யாருக்கும் தெரியாது இது அவரோட படம் தான் அப்படின்ட்டு. மூவி பஃப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப சினிமாவை தீவிரமா ஃபாலோ பண்ற சில பேருக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படம் வந்து அந்த அளவு ஒரு ஆர்ப்பாட்டமா இல்லாம ரொம்ப அமைதியாவே ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா வந்து, ஒரு ஜெயிலில் படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஜெயிலில் இருந்து ஒரு அம்மாவும் அவங்களோட குழந்தையும் வந்து ரிலீஸ் ஆகி, அம்மா வந்து தப்பு பண்ணிட்டு ஜெயிலில் இருக்காங்க. பட் ஜெயிலேயே வந்து குழந்தை பிறக்கிறதுனால அந்த சின்ன பையன் வந்து அந்த ஜெயிலே ஒரு 5-6 வயசு வரைக்கும் வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வராங்க. ஸோ வெளியே வந்துட்ட அப்புறம் வந்து அவங்க அந்த பழைய அடையாளத்தெல்லாம் மறந்து வேற ஒரு ஊருக்கு போய் தன்னோட பையனை நல்ல நிம்மதியாக நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க போகிற இடங்கள் எல்லாம் வந்து சில தப்பான பார்வை பார்க்கக்கூடிய ஆண்களோட தொல்லை தாங்க முடியாமல் ஒரு ஒரு ஊராக மாறிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருந்து கடைசியாக வந்து அவங்களுக்கு ஒரு ஊரில் வந்து நல்லா செட் ஆகுது. ஒரு வயசான பாட்டியை வந்து ஹோம் கேர் பண்ணிக்க வேண்டிய ஒரு வேலைக்கு ஒரு நர்ஸ் மாதிரி வராங்க. அண்ட் அந்த இடத்துல அந்த பாட்டியுமே வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து ரக்கடான பாட்டியாக தெரிஞ்சாலும் போக போக வந்து அவங்களோட குணம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு நல்லா செட் ஆகி அங்கே அந்த ஊர்லேயும் ஒரு நல்ல ஸ்கூல்லையும் அவங்க பையனை சேர்த்து எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற டைம்ல வந்து ஜெயிலில் வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு இவங்களுக்கு சீனியரா இருந்த ஒரு கைதி வந்து இவங்களை வந்து எதர்ச்சியா ஒரு இடத்துல பார்த்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. வந்து வந்து அவங்க ஒரு தப்பான தொழில் பண்ணக்கூடிய ஒரு லேடியா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து, நீயுமே வந்து என் தொழிலுக்கு வா, உன்னை சும்மா விட மாட்டேன், வெளியே உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், நான் தானே நீ வெளியே வரத்துக்கே காரணம் அப்படின்லாம் சொல்லி மிரட்டி கொஞ்சம் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து சுட்டுடுறாங்க. சுட்டுட்டு அப்புறம் வந்து அவங்க அதுலேருந்து எப்படி தப்பிச்சாங்க, சுட்டு திரும்ப ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா திரும்ப அவங்களோட பையனோட லைஃப் வந்து ஒரு கேள்விக்குறியாயிடும். ஸோ வந்து அதுலேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அதில் வந்து அவங்கள தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சா, இல்லை வந்து அவங்க அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆனாங்க அப்படின்றது தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து அவங்க பையனும் மிஸ் ஆயிடுறாங்க. ஸோ அந்த பையன் மிஸ் ஆகிட்டு திரும்ப வந்து இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா, அவங்க நினைச்ச மாதிரி அவங்க பையனுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு தர முடிஞ்சிச்சா அப்படின்றது தான் மீதி ஸ்டோரி. ஸோ ஸ்டோரியா வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டோரிக்கு வந்து கண்டிப்பா ஒரு 8 மார்க் தரலாம். ஒரு எதிர்பாராம ஒரு தப்பு பண்ணி ஜெயிலில் போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அவங்களோட குழந்தைய அங்கேயே பெற்றெடுத்து அதை நல்லபடியா வெளியே வந்து வளர்க்கணுன்ற ஒரு பாச போராட்டம் மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட். அதுக்கு வந்து கண்டிப்பா 8 மார்க்ஸ் தரலாம். பட் ஸ்க்ரீன் பிளேவா வந்து இந்த படத்துக்கு 6 மார்க்ஸ் தான் தரலாம். யூஸ்வலா வந்து மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து ஸ்லோவா தான் போகும்ட்டு ஒரு பேச்சு இருக்கு. அது வந்து ஸ்லோவா போனாலும் அந்த கேரக்டரை டெவலப் பண்ண வந்து அவங்க கரெக்டா அதை எடுத்துப்பாங்க அந்த டைம் அப்படின்றது எனக்கு தெரியும். யூஸ்வலா வந்து மலையாளம் ஃபிலிம்ஸை விரும்பி பார்க்கக்கூடியவங்களுக்கு அது புரியும். ஏன்னா வந்து அவங்க ஸ்லோவா எடுத்துக்கிட்டாலும் அந்த கேரக்டர் எப்படி, அது எதனால எப்படி ஆச்சு அப்படின்ட்டு அதை எவால்வ் பண்றது, அதை அந்த கேரக்டரை பத்தி நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அவங்க அந்த டைம் எடுத்துப்பாங்க. இதுலயுமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவா போனாலுமே வந்து அந்த கேரக்டர் எதனால எப்படி வந்துச்சு, இவங்களுக்குள்ள என்ன ஆச்சு, அந்த அந்த பாட்டி கிட்ட இவங்களை எப்படி மிங்கிள் ஆகுறாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கரெக்டா சொன்னாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் இன்டர்வல் வந்து சூப்பரா டென்ஷன் ஏற்றி அந்த இன்டர்வல் டைம்ல அந்த இன்னொரு லேடி உங்களை தேடி வரப்பெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் வந்து அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து இந்த படத்தை எப்படி கொண்டுட்டு போறதுன்னு தெரியாம டேரக்டர் ரொம்பவே வந்து கொஞ்சம் சொதப்பியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்க்ரீன் பிளே எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த பையன் வந்து தப்பிச்சு போய் ஒரு ரவுடி கிட்ட மாட்டுறான். அண்ட் அது வந்து அந்த ரவுடி தான் வந்து டோவினோ தாமஸ். ஸோ அவங்களுக்கும் இவருக்கும் அந்த போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப இழுத்தடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது ஒரு சிம்பிளா ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல முடிச்சிருக்கலாம். அது ஒரு 1/2 hour இழுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு அது கதைக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் இல்லாத ஒரு இதுவாக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சொதப்பிட்டா இருந்தா சொல்லணும். ஸோ வந்து ஸ்க்ரீன் பிளேக்கு 6 மார்க்ஸ். அண்ட் ஆக்டிங் செம்மையா பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா கேரக்டர் பண்ணவங்களும் சரி, அந்த பையன் கேரக்டர் பண்ணவங்களும் சரி. இன்ஃபேக்ட் அந்த சின்ன சின்ன கேரக்டர்ல வர அந்த போலீஸ் கேரக்டர் அண்ட் அந்த பாட்டியா வந்தவங்க எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆக்டிங்க்கு 9 மார்க்ஸ் தரலாம். ஓவராலா வந்து இந்த படத்துக்கு வந்து 70 மார்க்ஸ் தரலாங்க. என்னதான் வந்து ஒரு நல்ல கதையா இருந்தாலும், ஸ்கிரீன் பிளே வந்து ஸ்டார்டிங்ல நல்லா கொண்டுட்டு போய் இன்டர்வல் சூப்பரா முடிச்சிருந்தாலும்,
பட் வந்து அவங்க எங்க விட்டுட்டாங்கன்னா, அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த டோவினோக்கும் அந்த சின்ன பையனுக்குமான போர்ஷன்ஸ் வந்து தேவையில்லாம ரொம்ப அது தேவைன்னா பரவாயில்ல. அவ்ளோ தேவை கிடையாது. அது வந்து சிம்பிளா இப்ப இந்த சதுரங்க வேட்டை படத்துல வந்து நம்ம நட்டி ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் அழகா சொல்லுவார். 2 நிமிஷத்துல கார்ட்டூன வச்சு அந்த ஃபிளாஷ்பேக்க முடிச்சிருப்பாங்க. இதையும் அந்த மாரி முடிக்கணும்னா முடிச்சிருக்கலாம். பட் வந்து இத ஒரு 1/2 அன் ஹவர் டூ 40 மினிட்ஸ் ஒரு ஸ்ட்ரெச் மாரி இழுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத ஒரு இதுதான் தோணுச்சு. ஸோ அதெல்லாம் ட்ரிம் பண்ணி அழகா ஒரு கிறிஸ்பா பண்ணியிருந்தா இந்த படம் உண்மையாலுமே நல்லா வந்திருக்கும். அண்ட் மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்டரோட அடுத்த படம்ன்ற மைண்ட் செட்டோட போறவங்க வந்து கண்டிப்பா ஏமாந்து போய் தான் வருவாங்க. ஒரு யூசுவலான மலையாளம் த்ரில்லர் அப்படின்னு போறவங்களுக்குமே வந்து இது லைட்டா டிசப்பாயிண்டடா தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்காது. அந்த செகண்ட் ஹாஃப் நான் சொன்ன அந்த லேகால. ஸோ வந்து ஓவராலாக ஒரு ஒன் டைம் டீசெண்டான வாட்சா இருக்கும். பட் இது மஸ்ட் தியேட்டர் வாட்ச், கண்டிப்பா போய் பாருங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஓடிடியில் வந்தாலே பார்த்துக்கலாம். ஓடிடிலேயே சில பேருக்கு போரா ஃபீல் ஆகும் செகண்ட் ஹாஃப். ஸோ வந்து என்னோட ஒப்பீனியன் இதுதான். மஞ்சுமல் பாய்ஸ் டேரக்டர் கிட்ட இருந்து இன்னும் நல்லா தான் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த டேரக்டர் கிட்ட இருந்து அடுத்த படம் இன்னும் பெருசாக தான் அடுத்த ஸ்டேஜாக தான் எதிர்பார்ப்பாங்க. பட் வந்து இது அவருக்கு அது அந்த லெவலை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் தோணுது. ஸோ வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் ஃபிலிம் அவர் எப்படி பண்றாரு அப்படின்னு. தேங்க்ஸ் பை. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன்.